பேர் ஷாலினி ஜான். என்னோட தனிநபர் ஈடுபணி தலைப்பு மலேசிய தமிழர்கள் வாழ்வியலில் இடம்பெற்றுள்ள நம்பிக்கைகள். மலேசிய தமிழர்கள்ன்றவங்க தமிழகத்துல இருந்து இங்கு அழைத்து வரப்பட்ட தமிழர்கள்ன்றது அனைவரும் தெரிஞ்ச ஒன்றுதான். தமிழர்கள் தமிழகத்துல இருந்து இங்க அழைத்து வரப்படும் போது அவங்கள்ட்ட பல நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை அவங்க உடன் கொண்டு வந்திருந்தாங்க. தமிழர்கள் பல்வேறு காரணங்களுக்காகவும் பல்வேறு சூழல்களுக்காகவும் தமிழகத்திலிருந்து இங்கு அழைத்து வரப்பட்டார்கள் என்பது வரலாற்று கூற்றாகும். மேலும் அந்த நம்பிக்கைகளை பல வகைகளாக பார்க்கலாம். அதில் ஒன்றுதான் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ளும் போது மலேசிய தமிழர்கள் மத்தியில் உள்ள நம்பிக்கைகள். குலதெய்வ வழிபாடு என்பது மலேசிய தமிழர்கள் தங்களது சமய வழிபாட்டில் மிக பிரபலமாக கருதப்படுவது குலதெய்வ வழிபாடாகும். தமிழர்களின் மரபில் குலதெய்வ வழிபாடு என்பது வாழையடி வாழையாக பின்பற்றுகின்ற ஒரு சமய வழிபாடாகும். தொடக்க காலத்துல இந்த குலதெய்வ வழிபாடு தோட்ட தமிழர்கள் அவங்க அருகாமையில் எழுப்பப்பட்டிருந்த கோயில்கள்ல சென்றுதான் அவங்களோட வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தாங்க. அந்த குலதெய்வ வழிபாடை அவங்க ஆண்டுதோறும் குலதெய்வத்திற்கு அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுற வகையில இந்த குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வாங்க. இந்த வேண்டுதலை நிறைவேற்றும் போதுதான் குலதெய்வத்திற்கு படையல் படைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் அவங்க செய்வாங்க. எங்க மலேசிய தமிழர்கள் குலதெய்வ வழிபாடுல அவங்க நம்பிக்கையா இருக்கிறது முன்னோர்களின் மறைவுக்கு பின்னர் அவர்களது புண்ணிய ஆத்மாக்கள் தான் எதிர்காலங்களில் குலதெய்வங்களாக வணங்கப்படுகின்றனர். குலதெய்வ வழிபாட்டினை ஆண்டுதோறும் மேற்கொள்வதன் வழி தங்கள் குடும்பங்களுக்கு எந்த வகையான தீங்கு நேராது என்பது மலேசிய தமிழர்களின் முக்கிய நம்பிக்கையாக விளங்குகின்றது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற நம்பிக்கை என்னன்னா, குடும்பத்தில் ஒருவருக்கு அம்மை நோய் ஏற்பட்டிருக்கும் போது மலேசிய தமிழர்கள் மத்தியில் உள்ள நம்பிக்கைகள். குலதெய்வ வழிபாடுகளின் மேல் உள்ள நம்பிக்கையை தொடர்ந்து மலேசிய தமிழர்களுக்கு அம்மை நோயின் போது வழங்கப்படுகின்ற சிகிச்சையிலும் ஒருவித தெய்வ நம்பிக்கை உண்டு. மூவின மக்கள் வாழ்ற மலேசியா நாட்டுல மலாய் மற்றும் சீன மதத்தினர் மத்தியில இந்த அம்மை நோய் என்பது அவங்க மருத்துவ ரீதியில சிகிச்சை அளித்தால் குணமடைந்துவிடும் என்ற கருத்து மலாய் மற்றும் சீன மதத்தினரிடம் அதிகமாக உள்ளது. ஆனா மலேசிய தமிழர்கள் மத்தியில் அம்மை நோய் என்பது ஒருவர் மீது அம்மன் இறங்குதல் என்ற நம்பிக்கை உண்டு. அம்மை நோயில் சின்னம்மை, தட்டம்மை மற்றும் பெரியம்மை என சில வகை அம்மைகள் உண்டு. அதற்கேற்பவே மலேசிய தமிழர்கள் அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு அம்மை நோய் கண்டால் முதலில் அவர்களுக்கு மருத்துவ ரீதியாக சிகிச்சை அளிக்கிறதை விட நம்பிக்கை அடிப்படையில தான் அவங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு அம்மை நோய் கண்டிருந்தா அவங்க வீட்டுல முதல்ல வாசல்ல மஞ்சள் மற்றும் வேப்பிலை கலந்த தண்ணீர் வச்சு வீட்டிற்குள் யாரும் நுழைவதற்கு முன்னர் அந்த மஞ்சள் மற்றும் வேப்பிலை கலந்த தண்ணீர்ல கை மற்றும் கால்கள் கழுவிய பின்னர் தான் அந்த அம்மை நோய் கண்டவர் இருக்கிற வீட்டுக்குள்ள விடுவாங்க. இவ்வாறு வெளியிலிருந்து வீட்டிற்குள் வருபவர்கள் வீட்டிற்குள் நுழையும் போது எந்த ஒரு கிருமிகளையும் உடன் கொண்டு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இவ்வாறு செய்வார்கள். இது மலேசிய தமிழர்கள் மத்தியில அதிக அளவுல கடைபிடிக்கிற ஒரு முக்கிய நம்பிக்கையாக இன்றளவும் விளங்குகிறது. அது மட்டும் இல்லாம ஒரே குடியிருப்புல வசிக்கும் போது பிற மதத்தினருடன் இணைந்து வாழும்போது தமிழர்களது இல்லங்களில் இவ்வாறு அம்மை நோய் கண்டவர்களுக்கு வீட்டிலேயே மருத்துவம் செய்வதை வியப்பாக மற்ற மதத்தினர்கள் காண்கிறார்கள். ஆனால் இது மலேசிய தமிழர்களிடையே உள்ள நம்பிக்கை மட்டுமல்லாது இது மருத்துவ ரீதியிலும் அம்மை நோய் கண்டவர்கள் குணமாக உதவி புரிகிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது
இறப்பின் போது மலேசிய தமிழர்கள் மத்தியில் உள்ள நம்பிக்கைகள். மலேசிய தமிழர்கள் அதிக அளவில் மலேசிய தமிழர்கள் ஒருவரது இறப்பு வீட்டிற்கு சென்றால் தங்களது வீட்டிற்கு திரும்பும்போது இறப்பு நிகழ்ந்த குடும்பத்தினரிடத்தில் சென்று வருகிறோம் என்று கூற மாட்டார்கள். இதற்கு காரணம் என்னன்னா, இறப்புன்றது ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு. அது ஒருத்தவங்க வீட்டுல நிகழ்ந்திருக்குன்றப்ப அவங்க வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு திரும்பும்போது அவங்க அந்த இறப்பு நிகழ்ந்த குடும்பத்தினர்கிட்ட சென்று வருகிறோம் சொல்லி விடை பெற்று வரமாட்டாங்க. அப்படி சொல்றது அந்த குடும்பத்தினருக்கும் வருத்தம் அளிக்கிற வகையில இருக்கும். அதே சமயத்துல அவங்க வீட்டுல நிகழ்ந்த துக்கத்தை நம்ம வீட்டுக்கு நிகழ்ந்த துக்க நிகழ்வினை தங்கள் இல்லங்களுக்கு அழைத்து செல்வது போன்ற நம்பிக்கை தமிழர்கள் மத்தியில் அதிகமாக உள்ளது. தொடர்ந்து இறந்தவரின் உடலை படுக்க வைத்திருக்கும் கட்டிலுக்கு மேலே வெள்ளை நிற துணி கட்டுவார்கள். இது ஏன்னா, இந்த வெள்ளை துணியை இறந்தவரை படுக்க வைத்திருக்கும் கட்டிலின் மீது கட்டும்போது இறந்தவரது ஆவி அந்த வெள்ளை துணியின் மீது தொங்கிக் கொண்டு அங்கு சுற்றிலும் நடக்கும் நிகழ்வுகளை காண்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை தமிழர்கள் மத்தியில அதிகமா இருக்கு. அதை தொடர்ந்து இறந்தவரது படத்திற்கு முன் அவருக்கு பிடித்த பலகாரங்கள், உணவுகள் படைத்து வழிபடுவார்கள். இந்த வழிபாடு எப்ப நடக்கும்னா, முதல்ல 8ஆம் துக்கம்ன்ற ஒரு நாள் செய்வாங்க. அந்த சடங்கு போதுதான் முதல்ல அந்த இறந்தவரோட படத்திற்கு அவருக்கு பிடித்த பலகாரங்கள், உணவுகளை படைச்சு வழிபாடு செய்வாங்க. இந்த வழிபாட்டுக்கு பிறகு அவருக்கு படைத்த அந்த உணவுகள்ல சிறு பகுதியினை ஒரு பொட்டலமாக கட்டி அதை ஆற்றில் விடுவார்கள். இது இறந்தவரின் குடும்பத்தினர் இறந்தவருக்கு படைத்த ஒரு படையலாக கருதப்படுது. அடுத்ததான் தீய சக்திகளானது சிறுவர்களை மிக எளிதில் ஆட்கொள்ள நம்பிக்கையும் தமிழர்களிடையே மிக பரவலாக உள்ள ஒன்றாகும். இறந்தவர்களுக்கு சிறுவர்கள் கொல்லி வைக்க சுடுகாடுக்கு சென்றாக்கா அவங்க திரும்ப சுடுகாடுல இருந்து வீட்டுக்கு வரும்போது அந்த சிறுவர்கள் கையில ஏதேனும் இரும்பால் ஆன பொருட்களை கொடுப்பாங்க. இப்படி இரும்பால் செய்த பொருட்களை கொடுக்கும் போது அந்த சிறுவர்களை எந்த ஒரு தீய சக்திகளும் பின்தொடராதுன்ற ஒரு நம்பிக்கை பெருமளவில் தமிழர்கள் மத்தியில் உள்ளது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது தீபாவளி பண்டிகையின் போது மலேசிய தமிழர்கள் மத்தியில் உள்ள நம்பிக்கைகள். தென்னிந்தியாவிலிருந்து மலாயாவிற்கு ஆங்கிலேய ஆட்சியில 17ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் தான் அதிகமான தமிழர்கள் இங்கு கொண்டு வரப்பட்டாங்க. அப்படி கொண்டு வரப்பட்டவங்கள அதிகமானவர் இந்து சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். சமய பண்பாட்டு சுதந்திரத்தின் வழி தென்னிந்தியாவிலிருந்து இங்கு அழைத்து வரப்பட்ட தமிழர்கள் தங்களின் பண்டிகைகளையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காலங்காலமாக தொடர்ந்து பின்பற்றி கொண்டாடி வருகின்றனர். இதுல மலேசிய தமிழர்கள் மத்தியில முதன்மையாக கொண்டாடப்படுகிற பண்டிகைகளை முதன்மையானது தீப திருநாள் என்று அழைக்கப்படுகிற தீபாவளி ஆகும். இந்த தீபாவளி பண்டிகை சமயத்துல தமிழர்கள் மத்தியில பல நம்பிக்கைகள் இருக்கும். அதுல முதன்மையானது முன்னோர்களுக்கு படையிலிடுறது. இந்த படையிலிடுறது தீபாவளிக்கு முதல் நாள் இறந்த தாத்தா, பாட்டி, முன்னோர்கள் இவங்களுக்குலாம் அவங்க படத்துக்கு முன்னாடி பழங்கள், சாப்பாடு இதெல்லாம் படைச்சு பூஜை செய்வாங்க. அதை தொடர்ந்து அந்த பூஜையின் போதே தீபாவளிக்காக வாங்கிய புத்தாடைகள் எல்லாம் அவங்க படங்கள் முன்னாடி வச்சு அவங்ககிட்ட ஆசி பெறுற வகையில பூஜை நடக்கும். இது
இவ்வாறு பூஜை மேற்கொள்ளும் போது தங்கள் குடும்பத்திற்கு முன்னோர்கள் ஆசீர்வதிப்பு என்ற நம்பிக்கை தமிழர்களிடையே உள்ளது. தொடர்ந்து தீபாவளி அன்று காலை தொடங்கி மாலை வரை இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் வரை வீட்டை பெருக்க மாட்டார்கள். சுப தினமான அன்றைய தினத்தில் வீட்டை பெருக்குவது என்பது வீட்டிற்கு வரும் அஷ்டலட்சுமி அவமதிப்பது போலாகும் என்ற ஒரு நம்பிக்கையும் மலேசிய மக்களிடத்தில் உள்ளது. தொடர்ந்து மலேசிய தமிழர்கள் மத்தியில நாள் பற்றிய நம்பிக்கையும் அதிக அளவுல உள்ளது. பொதுவாகவே மலேசிய தமிழர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் தொடங்கும் முன் நல்ல நாள் மற்றும் நல்ல நேரம் பார்த்து தொடங்குவார்கள். இவ்வாறு ஒரு சுப நிகழ்வினை நல்ல நாள் பார்த்து தொடங்கும் போது அது வெற்றியை தரும் வகையில் அமையும் என்பது அவர்களின் நம்பிக்கையாகும். இந்த நம்பிக்கையை தமிழர்கள் காலங்காலமாக பின்பற்றி வருகின்றனர். தொடர்ந்து குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பூப்படைதல் என்பது இயற்கையான ஒரு நிகழ்வாகும். இவ்வாறான இந்த பூப்படைதலிலும் மலேசிய தமிழர்கள் மத்தியில் சில நம்பிக்கைகள் உள்ளது. குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை புதன்கிழமையில் பூப்படைந்தால் அது தங்களது குடும்பத்திற்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை இன்றளவும் மலேசிய தமிழர்கள் மத்தியில் உள்ளது. குடும்பத்தில் ஒரு குழந்தை பூப்படைந்த விஷயத்தை அந்த குடும்பத்தினர் உற்றார் உறவினர்களிடம் தெரிவிக்கும் பொழுது அந்த உறவினர்கள் முதலில் வினவும் கேள்வியாக இருப்பது அந்த பெண் குழந்தை எந்த கிழமையில் பூப்படைந்தாள் என்பதாகும். இதுவே மலேசிய தமிழர்கள் மத்தியில இன்றளவும் 4 கிழமைகள் உள்ள நம்பிக்கைகள் நிலைத்துள்ளது என்பதை தெளிவாக காட்டுகின்றது. தொடர்ந்து விழாக்களையும் பண்டிகைகளையும் நிகழ்வுகளையும் தவிர்த்து மலேசிய தமிழர்கள் என்றாலும் பின்பற்றக்கூடிய நம்பிக்கைகள் பல உள்ளன என்பது திண்ணமாகும். மனிதர்கள் மத்தியில் நம்பிக்கை என்பது காலங்காலமாக அவர்களது வாழ்வியலில் இடம்பெற்றுள்ள அங்கமாக திகழ்கின்றது எனலாம். மனிதனது வாழ்க்கையினை நெறிப்படுத்தி ஒரு கோட்டுக்குள் வழிவகுத்து வாழ்வதற்கு நம்பிக்கை என்றும் பெரும் பங்காற்றியுள்ளது. மலேசிய தமிழர்கள் மத்தியில் இன்றளவும் பல சடங்குகள், சம்பிரதாயங்கள் மற்றும் நம்பிக்கைகள் பல உள்ளன. நன்றி.